Hi friends, welcome back to VV Sisters channel. இன்னைக்கு என்ன கேக் பார்க்க போகிறோன்னா சாண்டிலி கேக் எப்படி ரெடி பண்ணுறது தாங்க பார்க்குறோம். சாண்டிலி கேக்னால் என்ன, எப்படி பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ஸ் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு பார்க்கலாம். அண்ட் என்ன க்ரீம் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாண்டிலி கேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 2 6 இன்ச் வெனிலா கேக் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம் இந்த கேக் நான் ரெடி பண்ணுறேன். அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேக் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நிறையா என்னோடய பேஜஸ்ஸு அண்டு கமெண்ட்ஸு நிறையா ரிவ்யூஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேக்கு. அண்ட் இந்த கேக்குக்கு வந்து அவங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணாங்க. என்னென்னா பேஸ் கேக் வந்து மில்க் ஃப்ரீயாக டைரி ஃப்ரீயாக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ எஸ் பண்ண முடியும். அதுவும் நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். ஒரு சில கிட்ஸுக்கெலாம் வந்து டைரி அலர்ஜிஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து டைரி ஃப்ரீயான கேக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். மீன்ஸ் லைக் மில்க்கு பட்டர்லாம் இல்லாமல் அந்த மாதிரி நிறையா கேக்ஸ் பண்ணியிருக்கேன். வீகன் கேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் க்ரீமில் வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேக்கில் மட்டும் மில்க்குக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கேக்கை நான் ஓட்ஸ் மில்க் வச்சு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. நீங்கள் நான் சொன்ன வெனிலா கேக் ரெசிபியே தான். அதில் வந்து மில்க்குக்கு பதிலாக ஓட்ஸ் மில்க் ஆட் பண்ணி இல்லை ஆல்மண்ட் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணி ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து 2 6 இன்ச் கேக் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து 4ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 கேக் லேயர்ஸ் வந்து இந்த கேக்குக்கு ஆட் பண்ண போகிறேன். இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் எவ்ரி கேக் லேயர்லேயும் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இது என்னென்னா, நம்ம க்ரீமில் வந்து வெறும் ஜஸ்ட் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணாமல் க்ரீம் சீஸ் வந்து விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணணும். அதுதான் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. சாண்டிலி கேக்கா இது என்ன இது அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் நானும் அவங்க கிட்ட கேட்டேன். என்னோடய கிளைண்ட் கிட்ட அப்படி தான் நானும் கேட்டேன். புதுசாக கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஜஸ்ட்டு ஃப்ரூட் கேக்கு தாங்க, ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தான் புதுசாக ட்ரை பண்ணுறது வந்து எப்போவுமே பிடிக்குமே. எனக்கு அந்த மாதிரி புதுசாக ட்ரெண்டிங்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சேலஞ்சிங்காக ஏதாச்சும் இருந்தால் அதை நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவேன். அண்டு வந்து இது எனக்கு ஓகே என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ சர்ச் பண்ணதில் எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா, இது வந்து ஒரு கிளாசிக் வெனிலா ஃப்ரூட் கேக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ அதே பேஸ் பண்ணி நான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த சாண்டிலி கேக்குக்கு வந்து நீங்கள் எல்லா பெர்ரீஸ் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அவங்க வந்து பேசிக்காக ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெர்ரி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் அந்த 2ம் வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரி அண்ட் ப்ளூபெர்ரியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு இருக்கும் அந்த கேக்கும் வந்து ஃப்ளிப் ஆகாது. இல்லைன்னா பெரிய பெரிய சங்க்ஸாக போட்டிங்கன்னா வந்து ஃப்ளிப் ஆகிடும். இன்னுமே கூட ரொம்ப குட்டி குட்டியாக செய்யலாம், நல்லாயிருக்கும். சீஸை எப்படிங்க விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் சீஸை ரெடிமேடாக கிடைக்குங்க எல்லா கடையிலையுமே. க்ரீம் சீஸ் தனியாக கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அது ஹார்டாக இருக்கும். லைட்டாக பீட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி சைடில் வச்சுக்கணும். அண்ட் விப்பிங் க்ரீமுக்கு வந்து அதே மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். விப்பிங் க்ரீம் ரெசிபியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு இந்த க்ரீம் சீஸை வந்து விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணி மறுபடியும் சும்மா விஸ்கு வச்சு பீட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. நம்ம க்ரீம் சீஸ் விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆகிடும். அதை வந்து நான் இந்த இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் சேம் எல்லா கேக்ஸ்க்கும் பண்ணுற மாதிரி தான். கேக் போர்டில் வந்து க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு மேலே க்ரீம் போட்டேன். அண்ட் அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணேன். ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் க்ரீம் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்வேன்னா, அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லேயர் வந்து அது கூட அட்டாச் ஆகிக்கும். இல்லைன்னா ஸ்லைட் ஆக தான் பார்க்கும். ஸோ க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் ஒரு லேயர் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கணும் அது மாதிரியே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகிக்கும். அப்புறம் செகண்ட் லேயர் அதே மாதிரி கேக் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கு சுகர் சிரப் ஆட் பண்ணுறீங்க.
அண்டு க்ரீம் சீஸ் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க. அண்ட் அது மேலே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி திரும்பியும் க்ரீம் சீஸ் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த லேயர் கேக் ஆட் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிக்கும். அந்த க்ரீம் ஆட் பண்ணுற ஃப்ரூட் மேலே க்ரீம் ஆட் பண்ணுறது வந்து மறந்துடாதீங்க. அதுதான் வந்து மெயினாக. இல்லைன்னா ஃப்ரூட் வந்து வெளியே ஊஸ் அவுட் ஆகும், இல்லைன்னா தண்ணி விட பார்க்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் செட் ஆகும். இதில் சாண்டிலி கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா விப்டி க்ரீம் ஃப்ராஸ்டிங் தாங்க ஆட் பண்ணணும். அப்போ தான் லைட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். அதுதான் பேசிக்கலி சாண்டிலி கேக்கு. இல்லை பட்டர் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும். ஸோ அது வந்து இந்த கேக்குக்கு வந்து செட் ஆகாது. அண்ட் விப்பிங் க்ரீம்லேயும் நீங்கள் வந்து வெனிலா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெனிலா ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக சாண்டிலி கேக் அதாவது கிளாசிக் வெண்ணிலா ஃப்ரூட் கேக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கிளைண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்த மாதிரி டிசைன் செட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து க்ரீமில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்ட்ராபெரி வந்து பேஸ் போர்டில் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மேலே வந்து ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் ஸ்ட்ராபெரிலேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரியை தின் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே சென்டரில் ஒரு ஸ்ட்ராபெரி வச்சுட்டு அதை சுற்றிலையும் ஃப்ளவர்ஸ் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி அதை ஆட் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா நிற்கவே இல்லைங்க, விழுந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியோ செட் பண்ணி நிற்க வச்சு செட் பண்ணிட்டேன். அந்த சைடில் அதை வந்து தாங்கி நிற்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சு சரி ப்ளூபெர்ரி வந்து சைட்ஸில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நானாக ஓனாக டிசைன் பண்ணேங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ராபெரி வச்சுட்டு சைடில் அதை சுற்றிலையும் ப்ளூபெர்ரி வச்சுட்டு அது வந்து அது ஸ்ட்ராபெரி வந்து அது கொஞ்சம் தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி வச்சேன். அண்ட் அந்த ப்ளூபெர்ரிக்கு அவுட்லைன் வந்து ஒரு பேசிக் பார்டர் கொடுத்தேன். அண்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுக்காக பவுடர் சுகரை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபில்டர் வச்சுட்டு அதில் வந்து ஷிஃப்ட் பண்ணேன். நீங்கள் எந்த டீ ஃபில்டர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம், நல்லா வரும். அதில் வச்சுட்டு நான் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன். மேலே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால அதுலேருந்து வர வாட்டர் வந்து அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அதில் வந்து சுகர் அவ்வளோக்கா ஸ்டாண்ட் பை ஆகலை. ஹோல் ஸ்ட்ராபெரிஸ் வச்சிங்கன்னா தான் ஸ்டாண்ட் ஆகும் போல இருக்குது. அண்ட் ப்ளூபெரிஸ் வந்து நல்லாவே அந்த சுகர் வந்து மேலே கோட்டட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் மேலும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி பேக் பண்ணுறதும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்படி தான் என்னோடய கேக்ஸை பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பேன். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. மேலும் இந்த மாதிரியான புதிய புதிய கேக்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.